25வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். எத்தனை அருமையான வார்த்தைகள் இல்லைங்களா? ஸோ ஆண்டவருடைய அன்பு, அவருடைய ஹார்ட் எப்படிப்பட்டதுன்றத இந்த வசனத்திலேருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய தோமா வந்து அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலை வந்து சந்தேகப்படுறார். ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் சந்தேகப்படுறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த 3.5 ஆண்டுகள் வந்து அவருடனே கூட இருந்து அவர் செஞ்ச எல்லா அற்புதங்களையும் பார்த்துருப்பார். லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுந்ததை பார்த்துருப்பாரு. வியாதியஸ்தர்களை சுகமானவங்களை பார்த்துருப்பாரு. சப்பானிகளை, பிறவி குருடர்களை, எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் கூடவே இருந்து பார்த்த ஒரு சீஷன் தான் சொன்ன வார்த்தைகளை நம்பாமல் தான் மற்ற சீஷர்களுக்கு பிரசன்னமானதை, உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை வெளிப்படுத்தி காமிச்சதை அவர் நம்பலை அப்படின்னோடனே அந்த இடத்துல ஆண்டோட ரியாக்ஷன் பாருங்களேன். அவருடைய ஹார்ட் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, நான் வந்து இவ்வளோ பெரிய அற்புதங்களை பண்ணியும் நீ என்னை நம்பலையா, என் வார்த்தையை நம்பலையா அப்படின்னு அந்த இடத்துல அவர் கோவப்படல. அவருடைய அந்த ஒரு பலவீனத்தை, சந்தேகப்படுறத, எந்த மனநிலைமையில் அவர் பட்டிருப்பாருன்றத யோசித்து பார்த்து அந்த சந்தேகத்தை தீர்க்கும்படியாக அந்த இடத்துல வந்து பிரசன்னமாகிறார். அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்போ மனிதர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா உடனே நம்ம சுயத்தில் கோவப்படுவோம், இல்லை வந்து அவங்கள விட்டு விலகி செல்வோம். சில நேரம் அதை ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி ஒரு பெரிய அங்கே ப்ரோக்கன்னஸ் வரும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து கோவப்படலை, அந்த சீஷனை இழந்து போக அவர் விரும்பலை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது அவர் சந்தேகப்பட்ட பொழுது அந்த இடத்துல வந்து அவருடைய அன்பை, அந்த சீஷனை வந்து இழந்து போக விரும்பலை. அதனால வந்து தன்னை நிரூபித்து காண்பிக்கிறார். ஸோ இங்கே என்னுடைய விழாவிலே உன் விரலை விட்டு பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து ஏசப்பாவோட ஒரு டிவைன் கேரக்டர், அவருடைய ஹார்ட் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்றதை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளை எப்போதும் அரவணைக்கிற ஒரு தகப்பன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை வந்து ஆற்றி தேற்றி தவறே நடந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தி நம்மை திருத்தி மீண்டும் அவரோடு ஒப்புரவாக்கி கொள்கிற தேவனாக இருக்கிறார். பேதுரு அப்படிதான் மறுதளித்த பொழுது கூட அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய குற்ற உணர்வை நீக்கும்படி அந்த இடத்துக்கு வர்றார். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் அவர் எவ்வளோ நல்லவர், அன்புள்ளவன் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த குணம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது தேவனுக்கு பிரியமாயிரு, பாவம் செய்யாத, பரிசுத்தமாயிரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு சொல்லும் பொழுது அவன் கட்டளையின் பேரில், அது கட்டாயத்தின் பேரில் அதை செய்ய முயற்சி செய்யும் பொழுது, அவனுடைய தன் சுய கிரியைகள் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு முழுமையான வெற்றி இல்லை. ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர், இயேசு கிறிஸ்துவோடைய குணங்கள் வந்து கடவுளை வந்து மனுஷனால் அறிஞ்சு கொள்ள முடியல. அவருடைய திவ்ய ஸ்வாவங்களை, அவருடைய குணங்களை, அவருடைய இருதயத்தின் அன்பை, இரக்கத்தை, கிருபையை வெளிப்படுத்தி காமிக்க தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ நம்ம தேவன் யார், இயேசுவை நாம் உற்று பார்க்க பார்க்க நம் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் நம்மை அரவணைக்கிற தாயாக இருக்கிறார். நம்ம பிள்ளைங்களை அப்படி தானே பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை வந்து சில நேரங்களில் சந்தேகப்படலாம், அதாவது கோவப்படலாம். எந்த சூழ்நிலையும் நம்ம அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலும் திரும்ப அதுங்களை எப்படியாவது அரவணைத்து கொள்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் கூட நம்ம சில நேரங்களில் பலவீனங்களில் விழுந்து போனாலும் நம்மளுடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை அணைத்துக் கொள்கிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ அதனால தான் வசனம் சொல்லுது, கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாது அப்படின்றார். அப்போ நம்ம சபையும் முக்கியமாக பேச வேண்டியதுன்னா, தேவன் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர், அவர் மனிதனுக்காக எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு வெளியேறப்பெற்ற மீட்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய தெய்வீக சுவாவங்களை, குணங்களை, வல்லமையை சிலுவையில் அவர் செய்து முடித்ததையே பேசும் பொழுது மனிதனுடைய இருதயம்
கிருபையில் ஸ்திரப்படுகிறது, அவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறது, தன்னுடைய சுயத்தில் அல்ல. இப்படிப்பட்ட தேவன் எனக்காக ஒரு கிரயத்தை கொடுத்தனால நான் இந்த உலகத்தின் எல்லாவித மாயைக்கும் பாவத்திற்கும் விலகி அவருடைய அன்பிற்குள் நான் மூழ்கி போகும் பொழுது இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை வருகிறது. ஸோ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது தான். அப்போ எல்லா இருதயங்களிலும் அந்த கிறிஸ்துவின் அன்பை, அதனால தான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்றார், எந்த மனிதனையும் தேறினவனாக கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் மாற்றும்படியாக நாங்கள் அவரையே பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அவரையே நாம் பேசும்பொழுது, அவரை நாம் பிரசங்கிக்க எப்பேற்பட்ட ஒரு பாவியான மனுஷனுடைய இருதயமும் பரிசுத்தமாய் மாறுகிறது. எப்படிப்பட்ட வியாதிகளும் சுகமாகிறது, இருதயத்தையும் சுகமாக்குகிறது, சரீரத்தை சுகமாக்குகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, உங்கள் வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாய் உப்பால் சாரமேறியதா இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம எதை பேசிக்கொண்டிருக்கிறோம்? பாவத்தையும் நியாயத்தீர்ப்பையும் தண்டனைகளையும் குற்றங்களையும் அதையே நாம் திரும்பி பேசும் பொழுது அந்த இடத்துல மரணம் உண்டாகிறது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தொடர்ந்து தேவனுடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, சிலுவையில் வெளிப்பட்ட வல்லமையை, வெற்றியை, அவருடைய தெய்வீக சுபாவங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அதையே யோசித்து அதையே தியானித்து அதை நாம் பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அதுதானே செஞ்சார். அவரை பார்த்த ஒரு பாவியான ஸ்திரீ மனம் மாறுகிறாள், பரிசுத்தமாகிறாள். சகேயு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்ப நிச்சயமா கிருபையை நன்றாக அறிந்து கொண்டவர்கள் பாவம் செய்ய முடியாது, அதுதான் உண்மை. அப்ப கிருபை அப்படின்றது சிலுவையில் வெளிப்பட்ட இரக்கம், தயவு, அன்பு. தேவாதி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால நாம் இந்த உலகத்தின் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இருள்னு சொல்றப்ப அந்த இடத்துல மரணம், வியாதி, பாவம், இந்த உலகத்தின் மாயைகள் அது எதுவாக இருந்தாலும் மனிதனை கீழே விழ வைக்கக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய கிரயத்தினாலன்றத ஒரு மனிதன் ஆழமாய் நம்பும் போது, யோசிக்கும் போது, சிந்திக்கும் பொழுது இந்த உலகத்துல வியாதியோ அல்லது வறுமையோ பிரச்சனையோ பாவமோ போராட்டங்களோ எதுவும் அவங்களை மேற்கொள்ள முடியாது. அதுதான். ஸோ நம்மளுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, சிலுவையில் என்ன நடந்தது, அறையப்பட்ட இயேசு யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்களை உடையவர், அவர் நமக்காக எப்படிப்பட்ட ஒரு விலைக்கரைத்தை கொடுத்ததுனால எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நம்ம வாழ முடியும்ன்றதை தான் அந்த இடத்துல சொல்றார். ஸோ இதை நாம் அறிந்து கொண்டாலே நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டதாய் தெய்வீக சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, குடும்பத்துல நல்ல ஒரு அந்யோன்யமாக பிள்ளைகளோடு, கணவரோடு, மனைவியோடு ஐஸ்வர்யமா ஆரோக்கியமா வாழ முடியும். ஸோ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். உலக மனிதர்கள் இதையெல்லாம் தேடி எதேதோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது, நம்ம யோசிக்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை நாம் யோசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. அதனாலதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது யோவான் 17:3 பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கை மறுரூபத்தின் வாழ்க்கையாக இருக்கும். ஆமேன், ஆமேன்.